ஆமா, எனக்கு ஒரு டவுட், மதராசின்னு எதுக்கு வச்சாங்க? ஆனா வில்லனுங்கள்லாம் ஹிந்தி பேசிட்டு போறாங்கன்னா ஹிந்திக்காரங்களுக்கு நம்மள மதராசின்னு தான் கூப்பிடுவானுங்க. ஓகே. அண்ணாபாய், டெல்லி ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் அண்ணாபாய்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் அண்ணா அப்படிமா. எங்க இருந்து வந்திருக்க மதராசின்னா தான் தெரியும். சரி, ஓகே. அதனால மதராசின்னு. கதைக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வெல்கம் டு யோகம் FTFS. நான் நிர்பன் தொல்காப்பியன். நான் அதவன் ராமசாமி. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. சிரமப்பட்டு. ஆமாம். மகராசி. மகராசியா? மகராசி. மதராசி. ஸோ சொல்லுங்கண்ணா, நீங்கள் தான் படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்க, நீங்கள் தான் சொல்லலாம். ஆமாம், நடுவில் எந்திரிச்சு போயிட்டே. ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக போகலாம் அப்படின்ட்டு தான் மெயினாக போனது. ஆமாங்கண்ணா. ஆனால் 2 மைண்டோட தான் போச்சு. ஏன்னா தொடர்ந்து அவருக்கு சரிவுகளே சந்திச்சுட்டே இருக்காரு. மனசை திடமாக்கிட்டு தான் போய் பார்க்கறதா இருந்தது. சரி, சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாரு, அமரன் கொடுத்துட்டு அடுத்து அந்த வெற்றி இதில் இதுக்கு வந்திருக்காரு இல்லைன்னா. ஆமாம், ஸோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போனது. அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளைதான். கதையை பற்றி பார்த்துருவோண்ணா. கதை என்னன்னா, ஹீரோவுக்கு ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் எதனால் இதானுச்சுன்னா, ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. அதனால் அந்த டிசீஸ் வந்துச்சு. அதை அப்படியே கன்டினியூ பண்ணும்போது அவங்க ஆளுக்கு, அதாவது கதாநாயகி மேலே அளவு கடந்த காதல், அந்த டிசீஸும் அது மேல செயல்படுது. டிசீஸ்னாலேயே ஒருத்தருக்கு காதல் வந்துருச்சு. அந்த காதல் அதிகப்படியான காதல் ஆயிடுச்சு. அது எந்த அளவுக்கு அதிகம்னா, காதலிக்காக மனுஷன் என்ன வேணா பண்ணுவாரு. அதாவது ஆர்மி, போலீஸு, இவங்க எல்லாத்தையும் தாண்டி என்ன வேணாலும் என்னால இந்த காதலுக்காக எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் இன்னொன்னு, என்னடா இவன் வெறும் காதலுக்காக மட்டும் பண்றானே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அப்பப்போ பொதுமக்களுக்கும் கொஞ்சம் உதவிகள் பண்ணுவார். சூப்பர் மேனாலாம் கிடையாது, அவருக்கு ஒரு டிசீஸ். இதுதானே கதை. திரைக்கதைனா திரைக்கதை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? வில்லன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஹீரோ இந்த தாட்டி கொஞ்சம் வித்தியாசமா வந்து லவ் ஃபெயிலியர் சாங் ஓப்பனிங்ல வச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் அதுல இருக்கு. ஹீரோயினோட இன்ட்ரோ, இந்த 4 பேருக்கு நடக்கிற ஒரு டிராவல் தான் படம் ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. டயலாக் ஃபன்னு வைங்களே, ஃபன் அவ்வளவுக்கு இல்லையாண்ணா. ஆமா, டப்பிங்ல பாத்துக்கலாம்னு விட்டாராட்டம். பாருங்களே, டப்பிங்ல அந்த மைண்ட் வைஸ் மாதிரி தான், அதுலதான் ஃபன் போட்டிருக்காப்ல எஸ்கே. மெயினா ஃபன்னுக்குன்னு எதுவும் ஒதுக்கவே இல்லை. ஆனா சில சீன்ஸ்லாம் வந்து பாக்குறப்ப இவர் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கிறதே கூட சில படத்துல எல்லாம் வந்து சோகமா காமெடி பண்ணுவோம் அப்படி இல்ல, அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த ஃபீலே வர அந்த மாதிரி ஒரு காமெடியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு விஷயம் தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ரொம்ப சீரியஸா அப்படின்றது இல்ல. ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா இருந்துச்சு. அது எல்லாரும் போன் பேசிட்டு இருப்பாங்க, சிவகார்த்திகேயனுக்கு வந்து போன் பேசுறதுக்கான யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இவரே எடுத்து பேசிட்டு இருப்பாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு இருக்கண்டான்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒரு கேரக்டர் வரும். எனக்கு அந்த சீன் ஏதோ வைக்கணுமேன்னு வச்ச மாதிரி, ஏதோ ஒன்று இருக்கணும்ல. ஏதோ அந்த இடத்துல அவர் தனிமையை உணர்றாரு. அந்த தனிமையை போக்குறதுக்கு ஹீரோயின் வந்து உன் கூட இருக்கிறா அப்படின்றதுக்காக ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு முருகதாஸ் ஐயா வச்சிருப்பாராட்டோம்னா. ஆனா எனக்கு என்ன இது ஒரு புரியலண்ணா. எப்படின்னா, இளைய தளபதி துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு, அதனால மாஸ் அவர் எடுத்துக்கிட்டாரோ, இல்லை டைரக்டர் சிவகார்த்திகேயன் நீ மாஸ் ஹீரோ, மாஸ் கமர்ஷியல் பண்றதுனால அவருக்கு நம்ம இவ்வளோ ஃபைட்டு கொடுத்தாகணும், இந்த சாங் கொடுத்தாகணும்னு அந்த மாதிரி முருகதாஸ் நினைச்சாரோ, அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹிந்திக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். ஆமாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அமரன் விட்டுருங்கண்ணா, எஸ்கேவோட முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை நம்ம ரசித்தது வருத்தப்படா வாலிபர் சங்கம், காமெடி ஃபன் இருக்குண்ணா, எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் இருக்குண்ணா. ஆமாம், மான் கராத்தே, இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துல எல்லாம் பாருங்களேண்ணா, கதைக்கு தேவையான அளவுக்கு ஃபைட் இருக்குண்ணா, காமெடி இருக்கும், காதல் இருக்கும், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்ஸும் அதுவும் இருக்குண்ணா. இப்போ ஏதோ மாசும் காட்டி ஆகணும், பிரம்மாண்டத்தை காட்டணும். எதுக்கு பிரம்மாண்டம்? தேவையில்லை, கதைக்கு பிரம்மாண்டம் தேவை. அதான் இவர் மாஸ் ஹீரோன்ற ஒரு இதுக்குள்ளார வந்துட்டார்ல, அதனால மாஸ் வைக்கணுன்றதுக்காக அப்படி பண்றாங்க. இதுதானே பெரிய தப்பு பண்றாங்க. அமரனும் பெரிய பட்ஜெட் படம் தான், பிரம்மாண்டத்தை காட்டணும், கதைக்கு தேவையானது காட்டிட்டாங்க. இதுக்கு அவ்வளோ ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. நான் எங்கெங்கயோ ஹார்பர் போறாங்க, அந்த
நார்த் இந்தியன் நண்பர்கள் மாதிரி அவங்கள வச்சு ஹிந்தி பேசிட்டு அவங்க வந்து அடிக்கிறது, லேபை காட்டுறது, அதை காட்டுறது, இதை காட்டுறதுன்னு போகணும். எனக்கு என்னன்னா பிரம்மாண்டன்றதை கதை டிமாண்ட் பண்ணுவேண்ணா. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது இல்லைண்ணா, இந்த பிரம்மாண்டம் இருக்கிற கதை தேவையான கதையாங்கிறது அவர் எஸ்கே படிச்சாரா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது ஒருவேளை நேமுக்காக பண்ணிட்டாரோ, ஒருவேளை இவர் பெரிய டைரக்டர். சாங்கை பற்றி சொல்லுங்கண்ணே. சாங்கு திடீர்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு சாங்கு, ஆனா இது வந்து மிஸ்டர் மெட்ராஸ்ல வருதுன்னு சொல்லிட்டு. இதுனா மிஸ்டர் ரோமியோல. ஆமா, மோனோலிசா அது வந்து அந்த பாட்டுல இடையில வரும்னா. ஓகே ஓகே ஓகே. அதை தூக்கி அனிருத்தானா நம்ம எதுவும் சொல்றோம். நடுவுல கத்திக்கிட்டே இருக்கிறாரு அனிருத். அதுதான் ஒரு மாதிரி இதாவே இருந்தது. நம்ம தூங்கிட்டா எழுப்பிடுறதுக்கு நான் தூங்கிட்டேன்லண்ணா. ஆமா. அப்ப அந்த ஒரு மியூசிக்ல யாரோ ஏன்னு கத்தனோட தான் வெறுக்குன்னு எந்திரிச்சேன். அப்புறம் தான் எந்திரிச்சு உட்காந்து. அந்த மாதிரி மியூசிக்கும் வந்து பெருசா ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல். சாங் அனிருத்னாலே சாங் வச்சு அதான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கண்ணா. இதுல வந்து அந்த சலம்பல சாங்கு ஆரம்பத்திலே விட்டனால ஓரளவுக்கு ஓடிச்சு. ஸ்டார்டிங்கே இது விட்டுட்டாங்க, அதனால மக்கள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கதை ஸ்லோனா, ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா போகுது. அதுல ஒரு ஸ்லோ சாங் போட்டுவிட்டு நீ ஏன்டா ஸ்லோவா போற இரு நானே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோவோட சேர்த்து சாங்கை ஏறி உக்காந்துக்கிட்டு மெதுவா போறாங்க. அதான் இல்லை, இந்த துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது எனக்கு ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இல்லை இப்போ எல்லாம் ட்ரக்கை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ அடுத்தது வேற என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப இது அப்படின்ற மாதிரி ஒரு வாலண்டியராக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு இதாக இருக்குது, அதில் வந்து அது என்ன சொல்கிறாங்க, பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் பின்னாடி செயல்படுவாங்களே, சிண்டிகேட் வந்து நான் இந்த கூலி, இந்த எல்சிஓ, அதுலேருந்தே இந்த சிண்டிகேட்டை வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணா. என்னடா எல்லாம் சிண்டிகேட்டுன்னு. கார்த்திக் சுப்ராஜ் சிண்டிகேட் கிரியேட் பண்ணுவாப்புல மகான்ல. அவர் வந்து சரக்குக்கு வச்சு பண்ணுவாப்புல. அங்க வந்து ஒரு சிண்டிகேட்டு நம்ம சொல்றதுதான் சட்டங்கிற மாதிரி. அது வந்து அந்த டைம்ல அந்த வார்த்தையை கேட்கும்போது புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் சிண்டிகேட்டு, கூலி, அதுக்கப்புறம் நெல்சன் அவர் படத்துல ஆஸ் யூசுவல் எல்சியூல வருது, விக்ரம் படத்துல இருந்து சிண்டிகேட் ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு பாதி படம் ஏதோ லோகேஷ் கனகர ஸ்டைல்ல இருந்துச்சுன்னா, கூலிலையும் ஹார்பர் எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க, இதுலயும் அதெல்லாம் காட்டும் போது எனக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு. ஒரு சீன் வந்து 7ஆம் அறிவு ரிமைண்ட் பண்ணுச்சு. நான் மட்டும் சொன்னேன்ல, கார் அப்படியே அடிச்சுட்டே லைனா கார் இப்படி வரிசையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, ஒரு லாரி வந்து படக் அப்படின்னு அடிக்கும், அடிச்சுட்டு அப்படியே படன்னு போயிட்டு இருக்கும்ல, அதுதான் இப்ப போஸ்டர்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை காமன் மக்கள் இந்த கமர்ஷியல்ல ஃபைட் சீன் எல்லாம் எதிர்பார்க்கறேன், அந்த குடும்ப மக்கள் அவங்க எல்லாம் போனாங்கன்னா இந்த படத்தை குடும்ப மக்கள்னா இப்ப குடும்பங்களே வந்து என்ன தெரியுமா மேக்ஸிமம் சொல்லுவாங்க, லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு, துப்பாக்கி அடிச்சுக்கிட்டே இருக்குதே, சவுண்ட் வந்துட்டே இருக்கு, அது ஒரு இரிட்டேஷனான ஒரு ஃபீல் தானே இருக்குது. அதாவது இங்க வந்து என்ன வந்து சினிமா மக்களுக்கு கன்வே பண்ணுது அப்படின்றதே தெரியாத இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம போகிறோம், ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் போகிறோம். பல இந்த டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஐடியாஸை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிற மாதிரி இருக்கு. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுக்கிறதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து மக்களை அதை பார்த்து ரசிக்க வைக்கிற மாதிரி மாத்துறாங்க. பட் ரசிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தானே இருக்கு. முதல்ல இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போதுங்கன்னா நிறைய நல்ல படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் பட்டை கிளப்புச்சுண்ணா. ஆமாம், இதுல கதையோட கருவே முதல்ல தப்பா இருக்குண்ணா. கதையோட லைன் பாருங்களேண்ணா. இப்ப அமரன் படத்துல நல்லா பாருங்க, அவரு ஆர்மி மேனு. ஸோ அவரு தீவிரவாதிகள் வந்திருக்காங்க, இவர் ஃபைட் பண்ண போறாரு, அவர் தான் போய் ஆகணும், அவர் தான் தலைவராக இருக்காப்புல, அவர் தான் ஆர்மியில் இருக்காரு, அவர் போறாரு, லாஜிக் இருக்குண்ணா. சரி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்துங்கன்னா, அவங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட்டுக்கு தெரியாத ஒரு லீகல், ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஆளே இல்லை. என்னமா இவரை பத்தி இவரோட வரலாறு என்னன்னா, இந்த ஹீரோ வந்து ஒரு கார் கம்பெனியில வேலை செய்யறவரு. ஆமா, அது ஒரே ஒரு அப்படின்றது அப்படி என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு யாரும் கேட்ட கூடாதுன்றதுக்காக கார் போய் எடுத்துட்டாருன்னா, இவர் எதுக்கு நான் இதுக்கு போகணும்? இவரு பாக்ஸிங் ஏதாவது கத்துருக்காரா? இவரை வந்து போலீஸ் பகடகாயா யூஸ் பண்ற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு? ஏன் அப்ப டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஆளே இல்லையா? சரி, இந்த கவர்மெண்ட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடக்குது அப்படின்னும் போது, இந்த மாதிரி கண்டெய்னருக்குள்ள துப்பாக்கி இருக்குதுன்னா
அது கவர்மெண்ட் தெரியாம எப்படின்னா பண்ண முடியும்? ஒரு எப்படி இருந்தாலும் அது தெரிஞ்சுதானே ஆகும். இப்போ நம்ம பொலிட்டிக் கண்டெய்னர் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ இஷ்யூ ஆச்சுன்னா, ஸோ கண்டெய்னர் ஃபுல்லாக ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தாலே லாஜிக்குள்ள வருவணும். ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தாலே அவனை தூக்கி உள்ள போடுறது. ஒரு கண்டெய்னர் 3 கண்டெய்னர் வழியா உள்ள இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு மிஷினரிஸ் இருக்கணும் போது எவ்வளோ க்ரௌடு வந்திருக்கும், எவ்வளோ ஆர்மி வந்திருக்கும். அது என்ன தலைவன் வருது எஸ்கே மட்டும் தான் போகணுமா? சரி அப்படியே எஸ்கே போட்டுனா எஸ்கே இந்த மாதிரி ஏதாவது ஹையர் அத்தாரிட்டியில போஸ்டிங்ல இருக்கணும் இல்லைங்கண்ணா, ஆர்மடு ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல இருந்திருக்கும். கண்டிப்பா காரு இது பண்ணிட்டு இருக்காரு மென்டலா. நம்மலாம் மென்டல்னு நினைக்கிறேன், எங்களை மென்டல் நினைச்சிட்டீங்களா? அல்ல எதுக்குண்ணா அப்படி கொண்டு போறாங்க? நான் மாசுன்னா நான் எனக்கு ஒரு 50 பேர் வேணும், எனக்கு ஒரு கார் சீன் வேணும், ஒரு ஃபைட்டு ஒரு 50 பேர் பறக்கணும், ஒரு 100 கார் இடிச்சு தள்ளணும், எனக்கு இத்தனை ஃபைட்டர்ஸ் வேணும். எதுக்குண்ணா இதெல்லாம்? ஒரு ஏரியால டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சிட்டாங்க, ஒரு வீட்டுக்குள்ள. ஆமா, ஏரியாக்குள்ளாரே முடிச்சிட்டாங்க. ஏன் இந்த அதாவது மாசான ஒரு ஹீரோவை காட்டணும்னா அதுக்குன்னு நிறைய கதைக்களங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு அதாவது சொசைட்டிக்கு டச் ஆகாத ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளார வச்சு அதுல தான் மாச காட்டணும் அப்படின்றது கிடையாதுல்ல. அது ஒரு ஸ்கூல் பையன்லாம் எடுத்து கண்ணை வச்சுக்கிட்டு இது என்ன 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 சொல்ல வர்றாரு? இப்ப ஸ்கூல் பையனுக்கு கண்ணு கடிச்சா டீச்சரே எல்லாத்தையும் சுட்டுருவாங்க. அப்படிதான் காட்டுறாங்க. சரி, அப்ப ஸ்கூல் பையனுக்கு கண்ணு கிடைக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இன்டர்போல் என்ன பண்றாங்க? வில்லனுங்க கரெக்டா போலீஸ் சுட்டுறாங்க. ஆனா போலீஸுங்க வந்து வில்லன்களை இதே பண்ண மாட்டேன் என்னமோ. அதாவது நீ என்னடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து கண்ணை நீட்டி சுட்டா நீ சாவணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் போராடிட்டே தானே இருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் போராடிட்டே தானே இருக்கு. இதுக்கு எப்பவும் தமிழ் சினிமால சொல்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல போலீஸ் வரும்னா அந்த மாதிரியாவது வர வந்துருக்கலாம். ஆரம்பத்திலேயே அவங்கள வர சொல்லி அவங்கள டம்மி ஆக்கி விட்டு போலீஸ் டீம்ங்கிறாங்க, 4 பேர் அன்யூனிஃபார்ம்ல சுத்திட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதானா? இவங்க சீக்ரெட் ஏஜென்ட்ங்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளார சீக்ரெட் ஆபீஸ்ங்கிறாங்க, அதுக்குள்ள வில்லம் போறான், அவன் அடிச்சு உள்ள. அதுதான் பெரிய இது. எவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் இதுக்குள்ள நுழையிறதுக்கு. அது இவனுக்கு அசால்ட்டா வரானுங்க, ஆனா அவனுக்கு ஃபுல் ஃபோர்ஸோட வராங்க, ஆனா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாங்க வில்லன் குரூப். அது எத்தனை பேர்? 60 பேர் போயிருப்பானுங்களா? 4 பேர் போய் சம்பவம் பண்ணிட்டு. எனக்கு என்னன்னா, எதிரிட்ட துப்பாக்கி இருந்து நம்மள்ட்ட அருவா இருந்தா நீ சுட்டுட்டு போயிடலாம், என்னட்டே பெரிய பெரிய மிஷினரி கண்ணு இருக்கு, நீ உன்னை விட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, சரி ஓகே நீ உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்ட, பக்கத்துல இருக்கிற யூனிட் எல்லாம் உள்ள வந்துருவாங்கல்ல. கண்டிப்பா நீ உள்ள வந்தா வெளியே போக முடியாது, சுத்தி ரவுண்டா பண்ணிடுவாங்க. மணி ஈஸ்ட் படத்துல அவன் பேங்க்குள்ள நுழைஞ்சோடனே சுத்தி வந்துட்டாங்க, யாருமே அப்ப போன் பண்ணி பேசலையா? சிவகார்த்தியன் உள்ள பண்ணி பேசுறாருல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள இல்ல. அதான் இப்ப ஒருத்தரை வந்து பயங்கரமான ஹீரோவா காட்டுறதுக்கு மத்த எல்லாத்தையும் முட்டாளாக்குன மாதிரி ஒரு. ஆனா அது ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மாதிரி சம்பவம், தீவிரவாதி உள்ள போயிட்டான் அப்படின்னும் போது ஒரு போலீஸ் கேங்க வந்து பாருது அப்படிங்கிறது வேறண்ணா. ஏன்னா கிராமத்து ஆளுங்க அவங்க நடத்துகிற வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஆயுதம்னு பார்த்தாலே வீட்டுல காய்கறி எடுக்கிற கத்தி தான். இவன் உள்ள நுழையிறது மிலிட்ரி ஃபோர்ஸுக்குள்ளாரு. அதுல 4 பேர் போய் மிலிட்ரி ஃபோர்ஸ் விட்டுருவாங்களானா? போலீஸ்குள்ள உள்ள போக முடியுமாண்ணா? ஸ்டேஷனுக்குள்ளார சிஆர்பிஎஃப் தாண்டி நீ உள்ள போய் சீக்ரெட் ஏஜென்ட் உள்ள போயிட்டு வரேன்னா இப்போ வில்லன் தான் ஹீரோ. ஆமா, அப்படிதான் இருக்கு, அப்படிதான் காட்டுறாங்க. காஸ்ட்னு பாக்குறப்போ சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், பிஜு, கபீர், அப்ப நம்ம தலைவன் விக்ராந்த். ஆனா விக்ராந்த் வந்து சில பேர் அந்த அம்முன்னு நினைக்கிறேன், அம்முன்ற ஒரு லேடி இருக்குல்ல, ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாண்ணா. அந்த பொண்ணு காட்டினாலே அந்த பொண்ணு கிளைமேக்ஸ்குள்ளார செத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி விக்ராந்த் இப்ப அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவரை இந்த மெட்ராஸ் படத்துல இவரு கலையரசன தானே இவங்க எல்லாம் நடிச்சா நல்லா இருக்கும்ன்றத தாண்டி இவங்க எல்லாம் நடிச்சு செத்துட்டா மாதிரி நம்ம சீன் எடுத்துட்டோமா, வாழையிலையும் செத்தாப்புல. ஆமா ஆமா, அந்த மாதிரி அந்த வரிசையில விக்ராந்தியும் சாவடிச்சா படம் நல்லா இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் சென்டிமெண்டாவே அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஃபார்முலாவா இருக்குமோ? ஃபார்முலாவா தானே இருக்கும். ஆனா இந்த ஃபார்முலாவை பிரேக் பண்றதுதான் இன்னைக்கு ஹிட் ஆகுது இல்ல? எதுக்குன்னா தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, ஃபைட்டு, சென்டிமெண்ட், அப்புறம் ரொமான்ஸ், இதெல்லாம் இந்த ஃபார்முலாவை பீட் பண்ணி வர்றது தான் இப்ப ஹிட் ஆகுது. இப்ப லப்பர் பந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு லப்பர் பந்து தான் சொல்லலான்னு பார்த்தேன்.
ஸோ லப்பர் பந்துனா ப்ளூ ஸ்டாரு. ஸோ இப்போ கேஸ்டிங்னு வரப்போ இவங்க எல்லாருமே அவங்களுடைய பங்கை சூப்பரா பண்ணிட்டாங்கண்ணா. அனிருத் இந்த படத்துல கோட்டையை விட்டாரு, அதை சொல்லி ஆகணும்னா. பெருசா எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எல்லாம் கேட்ட மாதிரியே தான் இருந்தது. புதுசா எதுவும் ட்ரை பண்ண மாதிரி இல்லை. டம்மு டும்மு. ஏஆர் முருகதாஸ் படம் துப்பாக்கி ரேஞ்சில் இருக்குன்ற மைண்ட் செட்ல இருந்து எடுத்துருங்க ஒன்று. ரெண்டாவது எஸ்கே அமரன் ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்றத மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்க. நாங்கள் போய் பார்த்தோம், சுமாராக தான் இருந்தது. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை எங்களை விட நீங்கள் இன்னும் கடுப்பாகலாம். மொத்தத்தில் இது எங்களுடைய ரிவ்யூ. ஸோ நாங்கள் நாங்களாம் சினிமா ரசிகர்கள். சினிமாவில் இதெல்லாம் சினிமாவை பார்த்து நம்மளாம் வளர்ந்துருக்கோம். அப்படின்றப்ப ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணலாம், இவங்களுக்கு தான் என்ன தெரியும் சினிமா பற்றின்ட்டு. நம்ம சினிமாவை பார்த்து வளர்ந்தனால இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லா தெரியாமே இருக்கலாமே. நான் ஃபர்ஸ்ட் ஷோ காசு செலவு பண்ணி என் நேரத்தை வின் பண்ணி போய் பார்க்குறேன். என்ன திருப்தி பண்ணணும். ஆமாம், என்ன திருப்தி பண்ணலன்னா பேசுவேன். என்ன திருப்தி பண்ணலைன்னா நான் பேசுவேன். அப்படிதான். ஏன்னா நான் சினிமா தெரியாட்டியே போனேன். நம்ம பாமர மக்களாவே இருக்கணும். பாமர மக்களுக்கே புரியலையா, அப்போ சினிமாக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டு. ஸோ சினிமாக்காரங்க ரிவ்யூ பண்ணுறதில்ல. அப்படி பண்ணாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு வேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யோகம் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் 3மே இருக்குது. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் வ்ளாக்ஸ்.